வணக்கம் மாணவர்களே. இன்று 10ஆம் வகுப்பு கணக்கில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பகுதியில் தேற்றம் 4 அடிப்படை எண்ணியல் தேற்றத்தை எப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேற்றத்தில் ஒன்றை தவிர்த்து, சரிங்களா, ஒன்றை தவிர்த்து அனைத்து மிகை முழுக்களையும் ஒரு பகா எண்ணாக அல்லது பகா எண்களின் பெருக்கற்பலன் புரியுதுங்களா, பெருக்கல் பலன்றதை தான் அப்படி போட்டிருக்காங்க. பெருக்கற்பலனாக காரணிப்படுத்த முடியும். மேலும் இந்த காரணிப்படுத்தலானது பகா எண்கள் எழுதப்படும் வரிசையை தவிர்த்து ஒரே முறையில் அமையும். சரிங்களா, அவங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஒன்றை தவிர்த்து எந்த மிகை முழுக்களையும் நீங்க எடுத்துக்கிட்டாலும் ஒரு பகா எண்ணாக அல்லது பகா எண்களின் பெருக்கல் பலனாக காரணிப்படுத்த முடியும்னு சொல்றாங்க ஒரு எண்ணுக்கு. சரிங்களா, ஒரு மிகை முழுக்கல் எண்ணுக்கு பெருக்கல் பலனை காரணிப்படுத்துவோம் இல்லையா. இப்போ 2 × 3 அந்த மாதிரி நம்ம காரணிப்படுத்தணும் இல்லையா. அந்த எண்ணுக்கு காரணிப்படுத்தும் போது அது பகா எண்ணாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். சரிங்களா, அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு பகு எண்ணும் பகா எண்களின் பெருக்கல் பலனாக பிரிக்கப்படலாம் அல்லது மாற்றப்படலாம். சரிங்களா, நம்ம அதை ஒரு எண்ணை எடுத்துக்கிறோம். ஒரு பகு எண்ணுன்னு என்ன, பகா எண்ணா என்ன, முதல்ல அது நமக்கு தெரியணும் இல்லையா. அதுக்கப்புறம் தான் அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். சரிங்களா, இப்போ நான் உங்களுக்கு முதல்ல பகு எண்ணா என்ன, பகா எண்ணா என்னன்றது பிரித்து சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இதில் இருக்கிறத நான் உங்களுக்கு படித்து காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அதை நம்ம விளக்கமாக பார்க்கலாம். சரிங்களா, ஒவ்வொன்றா என்ன இருக்குன்ட்டு. மேலும் இந்த பிரித்தல் தனித்தன்மையுடையது. சரி, அதாவது ஒரே விதமான பகா எண்களின் பெருக்கல் பலனாக மட்டுமே பிரித்து எழுத முடியும் என்று பொருள். ஒரே விதமான பகா எண்கள். சரி, பொதுவாக n என்ற பகு எண்ணை எடுத்துக்கொண்டால் நாம் n என்ற எண்ணை n = p1 power of q1 × p2 power of q2, இது என்னன்னு உங்களுக்கு இப்போ சொன்னால் புரியாது, என்ற ஒரே வழியில் மட்டுமே பிரித்து எழுத முடியும். இங்கு p1 p2 p3 அப்படியே pn வரைக்கும் பகா எண்கள் மற்றும் q1 q2 q3 ஆகியவை இயல் எண்கள். சரி, ஓகே. இப்போ நான் இது உங்களுக்கு விளக்கமாக இப்போ சொல்கிறேன், புரியுதா பாருங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு பகு எண். சரிங்களா, ஃபஸ்ட்டு பகு எண். நமக்கு பகு எண்ணா என்னன்னு தெரியணும். பகு எண்ணா என்னன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா, பகா எண், பகா எண்கிறது பின்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா, இப்போ இதில் பகு எண்ணா, இப்போ ஏதோ ஒரு எண் இருக்கு. சரிங்களா, எக்ஸ்னு ஒரு எண் இருக்கு. அந்த எண்ணை ஒன்றை தவிர்த்துன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. ஒன்றாம் வாய்ப்பாடு எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கும். சரி, ஒன்றாம் வாய்ப்பாடில் எல்லா எண்களுமே ஒன்றாம் வாய்ப்பாடில் வகுப்படும். அதனால அந்த ஒன்றை மட்டும் தவிர்த்துருங்க. தவிர்த்துட்டு மீதி அந்த எண், இப்போ எக்ஸுங்கிற எண்ணால் வகுப்படும், அந்த வாய்ப்பாடில் வகுப்படும். கரெக்டாக, அது இல்லாமல் ஏதாவது ஒரு எண் இருக்கணும், ஏதாவது ஒரு வாய்ப்பாடில் அது வகுப்படணும். அது 2ஆம் வாய்ப்பாட்டில் இருந்து அந்த எண்ணுக்கு வரைக்கும் உள்ள வாய்ப்பாடுகள் எது வேணாலும் இருக்கலாம். 2, 3, 4, 5, 6, 7 இப்படியே தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும். இதெல்லாம் இந்த எக்ஸ் வரைக்கும் உள்ள எண், எக்ஸுக்கு முன்னாடி உள்ள எண் வரைக்கும். கரெக்டாக, அது வரைக்கும் இதில் ஏதாவது ஒரு எண்ணில் வகுப்பட்டா அந்த எண்ணும் அதற்கு மேற்பட்ட ஒரு எண்ணும், புரியுதுங்களா, அது அந்த எண்ணோட வாய்ப்பாடுலையும் வகுக்க முடிஞ்சதுன்னா அது பகு எண். பகா எண்ணா இப்போ ஒரு எண் இருக்கு. இப்போ எக்ஸ், அதே எக்ஸ்னே வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸுங்கிறது இல்லை ஒய்ன்னு வேணா நான் ஒய்ன்னு கொடுக்குறேன். இங்கே இந்த இடத்துல இப்போ ஒய்ன்னு ஒரு எண் இருக்குன்னா, ஒன்றா வாய்ப்பாடை தவிர்த்து ஒய்ங்கிற வாய்ப்பாடில் மட்டும்தான் வகுக்க முடியும். வேற எந்த வாய்ப்பாடுமே இந்த இடத்துல வராது. 2ஆம் வாய்ப்பாடுலேருந்து எந்த வாய்ப்பாடுமே வராது. அந்த எண்ணால் மட்டும்தான் வகுக்க முடியும், வேற எந்த எண்ணாலுமே வகுக்க முடியாது. அப்படி இருந்தால் அது பகா எண். உதாரணத்துக்கு இப்போ 3ன்னு எடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் அப்படியே பெரிய நம்பராகவே நான் எடுக்கிறேன் பாருங்க. 3, 7, 11, புரியுதுங்களா, 19, 13 கூட இருக்கு. இப்போ இதுக்கு நடுவில் நீங்கள் எந்த எண் எடுத்துக்கிட்டாலும் சரி. சரிங்களா, இப்போ இதில் 17 அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டே போகலாம். 23 இந்த மாதிரி ஏதோ இந்த எண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணை தவிர வேற எந்த வாய்ப்பாடுலையுமே வகுப்படாது.
இப்போ 3 வந்து 3ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் வகுப்படும். 7ங்கிறது 7ஆம் வாய்ப்பாடு மட்டும்தான். 11 11வது வாய்ப்பாடில் மட்டும்தான் வகுப்படும். 19ங்கிற எண் 19ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் வகுக்க முடியும். வேற எந்த வாய்ப்பாடுலையுமே வகுக்க முடியாது. இப்போ இதை தவிர்த்து மற்ற எண்களெல்லாம் எடுத்து பாருங்களேன். இப்போ 4 எடுத்துக்கலாம், 8 9, புரியுதுங்களா? 4 8 9 10. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 4ன்னு இருக்கா, இப்போ 4ன்ற இது பார்த்தீங்கன்னா 2ஆம் வாய்ப்பாலையும் வகுப்படும், 4ஆம் வாய்ப்பாலையும் வகுப்படும். நான் உங்களுக்கு அதை தான் சொன்னேன். இந்த எண்ணை தவிர்த்து மற்ற ஏதாவது ஒரு வாய்ப்பாடாவது வகுப்படணும். இப்போ 8ன்னு எடுத்துங்க, 8 வந்து 8ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். அதை தவிர்த்து 2ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும், 4ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். கரெக்டாக? அப்போ இதை தவிர்த்து இன்னொரு எண் வருது, அப்போ இது பகு எண். 4ங்கிறது பகு எண், 8ங்கிறதும் பகு எண். இப்போ 9ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் 9ஆம் வாய்ப்பாடில் வகுக்க முடியும். அது இல்லாமல் 3ஆவது வாய்ப்பாடில் வகுக்க முடியும். கரெக்டா? இப்போ ஏதோ ஒரு எண்ணால் வகுக்க முடியுது. அப்படி இருக்கிற எண் எல்லாமே பகு எண். சரிங்களா? இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பகு எண்ணை பகா எண் பெருக்கல் பலனாக பிரிக்கப்படலாம் அல்லது மாற்றப்படலாம்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நான் வந்து ஒரு 8ங்கிற எண்ணையே எடுத்துக்கிறேனே, 8ங்கிற எண்ணை எடுத்துக்கிட்டு இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எண்ணை வந்து பகா எண்களாக நம்ம மாற்ற முடியுமான்னு கேட்குறாங்க. பகா எண்களோட பெருக்கல் பலனாக மாற்ற முடியுமான்ட்டு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பகா எண்கள் அப்படின்னு வரும்போது 2ன்னு ஒரு நம்பர் இருக்குது. கரெக்டாக? இப்போ இதில் 3 4ன்னு இருக்குது. இப்போ இதில் 2ன்னு ஒரு நம்பர் இருக்குது. 2ஆம் எண்ணும் பகா எண்ணா? அங்கே பாருங்கள், இப்போ 2மே வந்து பகா எண். கரெக்டாக? இப்போ நான் அப்போது இது 3 இதுவுமே பகா எண், இது 5 இப்போ அதுவும் பகா எண், 7 பகா எண், 9 வராது, 10 11 தான் வரும். கரெக்டாக? இப்போ இந்த 2 எண்களினோட பெருக்கல் பலனாக நம்ம பிரித்து எழுதணும். ஏதாவது ஒரு எண்ணை எடுத்துக்கிட்டு அந்த எண்ணை வந்து இந்த எண்களோட பெருக்கல் பலனாக நம்ம பிரித்து எழுதணும். அப்படி எழுத முடியுமான்றது தான் அவங்க கேட்குறாங்க. அது மாதிரி நம்ம ஒவ்வொன்றா பிரிச்சுக்கிட்டே எழுதிட்டு வர்றது தான் வந்து இவங்க இந்த மாதிரி டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. x1 ஒரு பகு எண், x2 ஒரு பகு எண், x3 ஒரு பகு எண். சரிங்களா? இது 3மே ஒரு பகு எண். இந்த 3 பகு எண்களுக்குமே வந்து y1 y2 y3 y4 y5 y6 இந்த மாதிரி பகா எண்களால் பிரித்து பெருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, x1ன்னு இருக்கு இல்லையா, அந்த டயக்ராம் அப்படியே போடுறோம் பாருங்கள். இவங்க சும்மா எண்ணுங்கிறத அந்த சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க, பகு எண் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பகு எண் அப்படின்னு சொல்லிட்டு பகு எண்களை ஒரு 3 எண்களை எடுத்துக்கிறாங்க. x1, அடுத்ததாக x2, அடுத்ததாக x3. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு உதாரணத்துக்காக எடுத்துக்கிறேன், 10ன்னு ஒரு எண் எடுத்துக்கிறேன். சரிங்களா? 10ங்கிற எண்ணுக்கு இவங்க வந்து 2ஆக பிரிக்கிறாங்க, y1 y2 இப்படி பிரிக்கிறாங்க. இப்போ இது பிரிக்கும் போது என்னன்னா, இது ரெண்டுத்துக்குமான பெருக்கல் பலன் y1 y2 பெருக்குனா x1 வரும். அப்போ y1 y2ங்கிறது இங்கே என்னன்னா பகா எண். அதை புரிஞ்சுக்கிங்க. இப்போ இந்த இடத்துல வர்றது எல்லாமே பகா எண், இங்கே வர்றது தான் இந்த பகு எண். அதுதான் இப்படி இந்த டயக்ராமில் இப்படி போட்டிருக்காங்க எண்ணுங்கிறத வச்சு. சரிங்களா? இப்போ இது எல்லாமே வந்து பகு எண். இங்கே நீங்கள் பெருக்கல் பலனாக பிரிக்கிறது வந்து பகா எண். பகா எண்ணாக தான் பிரிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அது பகா எண்ணாக மாற்றிக்கலாம். அதாவது பகா எண் வரா மாதிரி நம்ம பெருக்கி கொண்டு வரோம்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதுதான் இங்கே போட்டிருக்காங்க, y3 y4 y5 y6. இப்போ நான் 10க்கு வந்து நான் பகா எண்ணாக பிரிக்கிறேன். எப்படி பிரிக்கிறேன்? இப்போ என்ன பண்ணுறேன்னா, 10ங்கிற ஒரு பகு எண் எடுக்கிறேன். 10 பகு எண்ணுன்றதுக்கு உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 10ஆம் வாய்ப்பாடு அது இல்லாமல் ஏதாவது ஒரு வாய்ப்பாட்லையாவது அது வகுக்க முடியணும். 2ஆம் வாய்ப்பாடு 5ஆம் வாய்ப்பாட்லேயே வகுக்க முடியும். சரிங்களா? அப்படி வகுக்க முடிஞ்சதுன்னா இது வந்து ஒரு பகு எண். சரிங்களா? இப்போ இதை வந்து நான் பிரிக்கிறேன். பிரிக்கும்போது கண்டிப்பாக இது வந்து என்ன பண்ணும், 2 பெருக்கல் 5 இந்த காரணிப்படுத்துதல் முறையில் இருக்கு இல்லையா, இதில் இருந்து தான் ஏதோ ஒரு எண் வரப்போகுது. அப்போ இதுதான் y1, இது y2. இப்போ இந்த 2 5 வந்து பகு எண்ணா பகா எண்ணான்னு பாருங்க. அவ்வளோதான். இந்த 2 5 வந்து பகு எண்ணா கிடையாது, பகா எண். கரெக்டா? அதை தான் அவங்க சொல்கிறாங்க, ஒரு பகு எண்ணை 2 பகா எண்கள் மூலமாக காரணிப்படுத்த முடியும். புரியுதுங்களா? பகா எண்கள் மூலமாக காரணிப்படுத்த முடியும். காரணிப்படுத்த முடியும்னா
10 = 2 × 5. இதோட வரிசை பகா எண்களோட வரிசைகளை வைத்து கொண்டு தான் நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ அடுத்த நம்பர் வந்து 8ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ 8 வந்து எப்படி வகுக்கலாம்? 2 × 4ன்னு வரும். கரெக்டாக? 2 × 4. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2ங்கிறது பகா எண், 4ங்கிறது பகா எண்ணான்னு கேட்டால் இல்லை, பகு எண். அப்போ இங்கே மட்டும் வரலையே. புரியுதுங்களா? அப்போ இப்போ 8ன்னு இருக்குது. 8ங்கிறதுல இப்போ நான் y அப்படின்னு பிரிக்கிறேன். இங்கே பிரிக்கும்போது 2 4ன்னு வருது. கரெக்டாக? 2 மட்டும்தானே பகா எண், 4 வந்து பகு எண்ணில். ஏன்னா இப்போ அது மறுபடியும் 4ஆம் வாய்ப்பாடிலே வகுப்படும், 2ஆம் வாய்ப்பாடிலே வகுப்படும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா 4 மறுபடியும் பிரிப்பாங்க. 4 மறுபடியும் பிரித்தா 2 2ன்னு பிரியும். புரியுதுங்களா? அப்போது 8க்கு வந்து எப்படி எழுதலாம்? பகா எண்ணா எழுதும்போது 2 × 2 × 2. அப்போனா இது வந்து என்ன ஆகுது? 2⁻3. ஆனால் இதுவுமே பகா எண் தான். புரியுதுங்களா? அதாவது இந்த 2 எண்களை வைத்து கொண்டும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா அந்த பகு எண்ணை மறுபடியும் இது ஒரு பகு எண்ணா இருக்கிறது தான் நம்ம பகா எண்ணா எழுதுகிறோம். இப்போ 8ங்கிறது ஒரு பகு எண், அதை நம்ம வந்து பகா எண்ணா பிரிக்கிறோம். பிரிக்கும்போது பகா எண் 2 கிடச்சிச்சு. அடுத்த எண் வந்து மறுபடியும் பகு எண்ணா இருக்குது. அந்த பகு எண்ணை மறுபடியும் பகா எண்ணா பிரிக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ பகு எண்ண எல்லா பகு எண்ணையும் ஒரு பகா எண்ணா பிரிச்சுக்கிட்டே வரும். பிரிச்சுக்கிட்டே வந்து காரணிப்படுத்துகிறோம். இப்போ இந்த காரணிப்படுத்துகிற முறைப்படி எழுதுனா கண்டிப்பாக எல்லாமே பகா எண்ணா வந்துடும். இப்போ 8க்கு 2 × 2 × 2 2⁻3 தான் 8. அப்போது இதை வந்து 2ங்கிறது பகா எண். அப்போ பகா எண்ணை வைத்துக்கொண்டு நம்ம காரணிப்படுத்த முடியும். புரியுதுங்களா? இதை தான் அவங்க சொல்கிறாங்க. இதை தான் வந்து கணக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே P1 பவர் Q1 இருக்கு பாருங்க. புரியுதுங்களா? இந்த P1 பவர் Q1 அப்படிங்கிறதுல நம்ம இப்போ இந்த P1 P2 P3 இவங்க என்ன சொல்கிறாங்க? இதெல்லாம் பகா எண்கள். Q1 Q2 இது பவரில் வர்றது எல்லாமே இயல் எண்கள். இப்போ அதே தான் நம்ம இங்கே சொல்கிறோம். அதாவது இங்கே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த Pங்கிற எண்ணு தான். சரிங்களா? அதாவது ஏதோ ஒரு இயல் எண், எண்ணுங்கிறது 8. கரெக்டாக? இதை வந்து பிரித்து எழுதும்போது Pங்கிறத வச்சு தான் பிரித்து எழுதுகிறோம். P பெருக்கல் அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ பெருக்கும்போது P⁻3ன்னு வந்துடுச்சு. அப்போது இந்த 3ங்கிறதும் இயல் எண்கள் தானே? கண்டிப்பாக இயல் எண்கள். இயல் எண்கள்னால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 1 2 3லேருந்து வருது இல்லையா? அப்போ இந்த எண்கள் தான் இந்த பவரில் வரப்போகுது. சரிங்களா? அப்போது கண்டிப்பாக இந்த பவர்ன்றது இயல் எண்களாக தான் இருக்கும். அதை தான் அவங்க வந்து தேற்றத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ அதேமாரி இங்கே பிரித்து எழுதுறதுமே வந்து நம்ம எப்படி பிரித்து எழுதியிருக்கோம்னா பகா எண்களாகவே பிரித்து எழுதியிருக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே எண்ணாக வந்ததுனால Pன்னு எழுதிட்டேன். சரிங்களா? இப்போ கணக்கில் அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா அது வந்து P1 P2 எந்த எண்ணு 2 எண்ணு கூட வரலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல பாருங்களேன், 10க்கு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? இப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 2 × 5ன்னு கண்டுபிடிச்சோம். கரெக்டாக? அதாவது 10க்கு வந்து காரணிப்படுத்தும் போது 2 × 5. கரெக்டாக? அப்போ இது வந்து P1, இது P2. இதுக்கு பவர் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இதுக்கான பவர் வந்து 1 இயல் எண்கள். கரெக்டாக? 2க்கு பவர் 1 இருக்குன்னு அர்த்தம் இந்த இடத்துல. அப்போது இதை தான் வந்து கணக்கில் நீங்கள் அப்படியே பொருத்தி பார்க்க போகிறீங்க. P1 இப்போ 10ங்கிறது வந்து n. சரிங்களா? n என்பது n = P1 × P2. இதுக்கு பவர் இயல் எண்கள் இருக்குது. அதுதான் வந்து அவங்க Q1ன்னு எடுத்துக்கிட்டாங்க. புரியுதுங்களா? Q1 இங்கேயும் Q2. புரியுதுங்களா? இதை தான் அவங்க இங்கே எடுத்திருக்காங்க. P1 பவர் Q1 P2 பவர் Q2. இப்போ இந்த மாதிரி எண்களோட அடுக்கு வந்து எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் அது கண்டிப்பாக ஒரு இயல் எண்ணாக தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? அதை தான் வந்து இந்த மாதிரி எழுதியிருக்காங்க, இந்த வடிவத்தில் எழுதுறது. சரிங்களா? இங்கே இருக்கு இல்லையா? இந்த வடிவத்தில் எழுதலாம். அந்த எண்ணை ஏதோ 2 எண்கள் இல்லை 3 எண்கள் அப் டு கடைசி வரைக்கும் எந்த எண்ணுன்னே தெரியாது. அப்போ அது எண்ணுங்கிற எண்ணு வரைக்கும் நம்ம பெருக்கல் பலனாக எழுத முடியும், காரணிப்படுத்த முடியும். அதோட அடுக்கும் வரும். சரிங்களா? இதை தான் வந்து தேற்றத்தில் சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து எண்ணியல் கணக்கில் அடிப்படை தேற்றம். சரிங்களா? இதை வச்சுட்டு தான் நம்ம வந்து ஒரு கணக்கை இதுக்கப்புறம் பயிற்சி செய்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் ஏதாவது புரியலைன்னா கேளுங்க. ஏன்னா இதை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த கணக்குகளை பயிற்சி செய்து பார்க்க போகிறோம். அந்த கணக்குகளுக்கு எப்படி பண்ணலான்றதை நான் உங்களுக்கு விளக்கமாக கொடுக்குறேன்.
இதில் புரியலைன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அந்த பகுதியை நான் உங்களுக்கு விளக்கமாக ஆன்சர் கொடுக்க நான் முயற்சி பண்ணுறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.